365 நாட்கள் பைபிள் சவாலின் 80வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 4 முதல் 6 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய சந்நிதியை மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாது என்றும் அதை பயனடைய ஒரு அடையாளமாக பயன்படுத்த முடியாது என்றும் நினைவூட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தமானவரும் எல்லா ஜாதிகளுக்கும் ஆண்டவரும் ஆவார். இன்றைய வாசிப்பு வெறும் சடங்குகளால் அல்ல, பயபக்தியுடனும் உண்மையான விசுவாசத்துடனும் தேவனை அணுக கற்றுத்தரட்டும். ஆண்டவரே, உமது பரிசுத்தத்தை மதித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது வல்லமையை நம்ப எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் ஆராதனையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 80 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Samuel 4 to 6. These passages remind us that God's presence cannot be controlled or treated as a symbol of luck. For the Lord is holy and sovereign over all nations. May today's reading teach us to approach God with reverence, humility, and true faith rather than empty rituals. Lord, help us honor your holiness and trust your power in every circumstance. Let us begin with humility and worship. 1 சாமுவேல் அதிகாரம் 4. 1 Samuel chapter 4. வசனம் 1. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். Verse 1. And the word of Samuel came to all Israel. Now Israel went out against the Philistines to battle, and pitched beside Ebenezer, and the Philistines pitched in Aphek. வசனம் 2. பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். Verse 2. And the Philistines put themselves in array against Israel. And when they joined battle, Israel was smitten before the Philistines. And they slew of the army in the field about 4000 men. வசனம் 3. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி இரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். Verse 3. And when the people were come into the camp, the elders of Israel said, Wherefore hath the Lord smitten us today before the Philistines? Let us fetch the ark of the covenant of the Lord out of Shiloh unto us, that, when it cometh among us, it may save us out of the hand of our enemies. வசனம் 4. அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துவர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியண்டையில் இருந்தார்கள். Verse 4. So the people sent to Shiloh, that they might bring from thence the ark of the covenant of the Lord of hosts, which dwelleth between the cherubims. And the 2 sons of Eli, Hophni and Phinehas, were there with the ark of the covenant of God. வசனம் 5. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலரெல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். Verse 5. And when the ark of the covenant of the Lord came into the camp, all Israel shouted with a great shout, so that the earth rang again. வசனம் 6. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரெயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். Verse 6.
And when the Philistines heard the noise of the shout, they said, What meaneth the noise of this great shout in the camp of the Hebrews? And they understood that the ark of the Lord was come into the camp. வசனம் 7. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. Verse 7. And the Philistines were afraid, for they said, God is come into the camp. And they said, Woe unto us, for there hath not been such a thing heretofore. வசனம் 8. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. Verse 8. Woe unto us! Who shall deliver us out of the hand of these mighty gods? These are the gods that smote the Egyptians with all the plagues in the wilderness. வசனம் 9. பெலிஸ்தரே, திடங்கொண்டு புருஷரைப் போல நடந்து கொள்ளுங்கள். எபிரெயர் உங்களுக்கு அடிமைகளாயிருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Verse 9. Be strong, and quit yourselves like men, O ye Philistines, that ye be not servants unto the Hebrews, as they have been to you. Quit yourselves like men, and fight. வசனம் 10. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். Verse 10. And the Philistines fought, and Israel was smitten, and they fled every man into his tent. And there was a very great slaughter, for there fell of Israel 30,000 footmen. வசனம் 11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். Verse 11. And the ark of God was taken, and the 2 sons of Eli, Hophni and Phinehas, were slain. வசனம் 12. பெனியமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரிப் போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். Verse 12. And there ran a man of Benjamin out of the army, and came to Shiloh the same day with his clothes rent, and with earth upon his head. வசனம் 13. அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. Verse 13. And when he came, lo, Eli sat upon a seat by the wayside watching, for his heart trembled for the ark of God. And when the man came into the city, and told it, all the city cried out. வசனம் 14. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். Verse 14. And when Eli heard the noise of the crying, he said, What meaneth the noise of this tumult? And the man came in hastily, and told Eli. வசனம் 15. ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. Verse 15. Now Eli was 98 years old, and his eyes were dim, that he could not see. வசனம் 16. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். Verse 16. And the man said unto Eli, I am he that came out of the army, and I fled today out of the army. And he said, What is there done, my son?
வசனம் 17. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். Verse 17. And the messenger answered and said, Israel is fled before the Philistines, and there hath been also a great slaughter among the people. And thy 2 sons also, Hophni and Phinehas, are dead, and the ark of God is taken. வசனம் 18. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 18. And it came to pass, when he made mention of the ark of God, that he fell from off the seat backward by the side of the gate, and his neck brake, and he died, for he was an old man, and heavy, and he had judged Israel 40 years. வசனம் 19. பினெகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைகர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். Verse 19. And his daughter-in-law, Phinehas' wife, was with child, near to be delivered. And when she heard the tidings that the ark of God was taken, and that her father-in-law and her husband were dead, she bowed herself and travailed, for her pains came upon her. வசனம் 20. அவள் சாகப் போகிற நேரத்தில் அவளண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவுமில்லை, அதின் மேல் சிந்தை வைக்கவுமில்லை. Verse 20. And about the time of her death the women that stood by her said unto her, Fear not, for thou hast borne a son. But she answered not, neither did she regard it. வசனம் 21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பேரிட்டாள். Verse 21. And she named the child Ichabod, saying, The glory is departed from Israel, because the ark of God was taken, and because of her father-in-law and her husband. வசனம் 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். Verse 22. And she said, The glory is departed from Israel, for the ark of God is taken. 1 சாமுவேல் அதிகாரம் 5. 1 Samuel chapter 5. வசனம் 1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். Verse 1. And the Philistines took the ark of God, and brought it from Ebenezer unto Ashdod. வசனம் 2. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனண்டையிலே வைத்தார்கள். Verse 2. When the Philistines took the ark of God, they brought it into the house of Dagon, and set it by Dagon. வசனம் 3. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதின் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். Verse 3. And when they of Ashdod arose early on the morrow, behold, Dagon was fallen upon his face to the earth before the ark of the Lord. And they took Dagon, and set him in his place again. வசனம் 4. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல்
தாகோனின் தலையும் அதின் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. Verse 4. And when they arose early on the morrow morning, behold, Dagon was fallen upon his face to the ground before the ark of the Lord. And the head of Dagon and both the palms of his hands were cut off upon the threshold. Only the stump of Dagon was left to him. வசனம் 5. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. Verse 5. Therefore neither the priests of Dagon, nor any that come into Dagon's house, tread on the threshold of Dagon in Ashdod unto this day. வசனம் 6. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதின் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். Verse 6. But the hand of the Lord was heavy upon them of Ashdod, and he destroyed them, and smote them with emerods, even Ashdod and the coasts thereof. வசனம் 7. இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. Verse 7. And when the men of Ashdod saw that it was so, they said, The ark of the God of Israel shall not abide with us, for his hand is so upon us, and upon Dagon our God. வசனம் 8. பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்களண்டையிலே கூடிவரச் செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்துச் சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துச் சுற்றி கொண்டு போனார்கள். Verse 8. They sent therefore and gathered all the lords of the Philistines unto them, and said, What shall we do with the ark of the God of Israel? And they answered, Let the ark of the God of Israel be carried about unto Gath. And they carried the ark of the God of Israel about thither. வசனம் 9. அதை எடுத்துச் சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். Verse 9. And it was so that after they had carried it about, the hand of the Lord was against the city with a very great destruction. And he smote the men of the city, both small and great, and they had emerods in their secret parts. வசனம் 10. அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிறபோது எக்ரோன் ஊரார், எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். Verse 10. Therefore they sent the ark of God to Ekro. And it came to pass, as the ark of God came to Ekro, that the Ekronites cried out, saying, They have brought about the ark of the God of Israel to us, to slay us and our people. வசனம் 11. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடிவரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதின் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. Verse 11. So they sent and gathered together all the lords of the Philistines, and said, Send away the ark of the God of Israel, and let it go again to his own place, that it slay us not, and our people,
For there was a deadly destruction throughout all the city. The hand of God was very heavy there. வசனம் 12. செத்துப்போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. Verse 12. And the men that died not were smitten with the emerods. And the cry of the city went up to heaven. 1 சாமுவேல் அதிகாரம் 6. 1 Samuel chapter 6. வசனம் 1. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. Verse 1. And the ark of the Lord was in the country of the Philistines 7 months. வசனம் 2. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறிசொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் எவ்விதமாய் அதின் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்குச் சொல்லுங்கள் என்றார்கள். Verse 2. And the Philistines called for the priests and the diviners, saying, What shall we do to the ark of the Lord? Tell us wherewith we shall send it to his place. வசனம் 3. அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்குச் செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள். Verse 3. And they said, If ye send away the ark of the God of Israel, send it not empty, but in any wise return him a trespass offering, then ye shall be healed. And it shall be known to you why his hand is not removed from you. வசனம் 4. அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டுமென்று கேட்டதற்கு அவர்கள், உங்களெல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டிலிகளும் செலுத்த வேண்டும். Verse 4. Then said they, What shall be the trespass offering which we shall return to him? They answered, 5 golden emerods, and 5 golden mice, according to the number of the lords of the Philistines. For 1 plague was on you all, and on your lords. வசனம் 5. ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். Verse 5. Wherefore ye shall make images of your emerods, and images of your mice that mar the land, and ye shall give glory unto the God of Israel. Peradventure he will lighten his hand from off you, and from off your gods, and from off your land. வசனம் 6. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன்? அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? Verse 6. Wherefore then do ye harden your hearts, as the Egyptians and Pharaoh hardened their hearts, when he had wrought wonderfully among them? Did they not let the people go, and they departed? வசனம் 7. இப்போதும் நீங்கள் ஒரு புதுவண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போகவிடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு. Verse 7. Now therefore make a new cart, and take 2 milch kine, on which there hath come no yoke, and tie the kine to the cart, and bring their calves home from them. வசனம் 8. பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதின் பக்கத்தில் ஒரு சிறிய
பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். Verse 8. And take the ark of the Lord, and lay it upon the cart, and put the jewels of gold, which ye return him, for a trespass offering, in a coffer by the side thereof, and send it away, that it may go. வசனம் 9. அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனாள். இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். Verse 9. And see, if it goeth up by the way of his own coast to Bethshemesh, then he hath done us this great evil. But if not, then we shall know that it is not his hand that smote us. It was a chance that happened to us. வசனம் 10. அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து. Verse 10. And the men did so, and took 2 milch kine, and tied them to the cart, and shut up their calves at home. வசனம் 11. கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். Verse 11. And they laid the ark of the Lord upon the cart, and the coffer with the mice of gold in the images of their emerods. வசனம் 12. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியில் செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். Verse 12. And the kine took the straight way to the way of Bethshemesh, and went along the highway, lowing as they went, and turned not aside, to the right hand or to the left. And the lords of the Philistines went after them unto the border of Bethshemesh. வசனம் 13. பெத்ஷிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். Verse 13. And they of Bethshemesh were reaping their wheat harvest in the valley, and they lifted up their eyes, and saw the ark, and rejoiced to see it. வசனம் 14. அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல்லிருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்கதகன பலியாகச் செலுத்தினார்கள். Verse 14. And the cart came into the field of Joshua, a Bethshemite, and stood there, where there was a great stone, and they clave the wood of the cart, and offered the kine a burnt offering unto the Lord. வசனம் 15. லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடிருந்த பொன்னுருப்படிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்கதகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். Verse 15. And the Levites took down the ark of the Lord, and the coffer that was with it, wherein the jewels of gold were, and put them on the great stone. And the men of Bethshemesh offered burnt offerings and sacrificed sacrifices the same day unto the Lord. வசனம் 16. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். Verse 16. And when the 5 lords of the Philistines had seen it, they returned to Ekron the same day. வசனம் 17. பெலிஸ்தர் குற்றநிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1,
அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. Verse 17. And these are the golden emerods which the Philistines returned for a trespass offering unto the Lord. For Ashdod 1, for Gaza 1, for Askelon 1, for Gath 1, for Ekro 1. வசனம் 18. பொன்னால் செய்த சுண்டெலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும், கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும், 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. Verse 18. And the golden mice, according to the number of all the cities of the Philistines, belonging to the 5 lords, both of fenced cities, and of country villages, even unto the great stone of Abel, whereon they set down the ark of the Lord, which stone remaineth unto this day in the field of Joshua, the Bethshemite. வசனம் 19. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். Verse 19. And he smote the men of Bethshemesh, because they had looked into the ark of the Lord. Even he smote of the people 50,010 men. And the people lamented, because the Lord had smitten many of the people with a great slaughter. வசனம் 20. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி. Verse 20. And the men of Bethshemesh said, Who is able to stand before this holy Lord God? And to whom shall he go up from us? வசனம் 21. கீரியாத்யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். Verse 21. And they sent messengers to the inhabitants of Kirjath Jearim, saying, The Philistines have brought again the ark of the Lord. Come ye down, and fetch it up to you. பைபிள் சவாலின் 80வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய மகிமையை யாராலும் குறைக்க முடியாது என்றும் அவரது அதிகாரம் எல்லா சக்திகளுக்கும் மேலானது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் பயபக்தியை ஆழப்படுத்தி அவரது ஆட்சியை நம்பும் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்களை அதிகமாக தாக்கியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 81வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 80 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's glory cannot be diminished and His authority stands above every power. Let His word deepen your reverence and strengthen your trust in His sovereignty. Comment below what lesson from today's reading impacted you the most. And join us again tomorrow for day 81. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.